கொஸ்டின் என்னன்னு பாருங்க. which of the following has square pyramidal structure? இதான் கொஸ்டின். எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணின கொஸ்டின்னா VSEPR தியரி பேஸ்டு கொஸ்டின் இது. ஸோ VSEPR தியரி பேஸ்டுனா ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் 1 எடுத்துக்கிறேன். இதுல சென்ட்ரல் ஆட்டம் வந்து xenon. xenon சென்ட்ரல் ஆட்டம்னா என்ன ஃபேமிலியை சேர்ந்தது? xenon. 18th குரூப் எலிமெண்ட் இட் இஸ். இனட் கேஸ் இல்லையா? 18th குரூப் எலிமெண்ட்ஸ்க்கு எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும்? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ நான் இங்க எழுதிக்கிட்டேன். இது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான். சோ எவ்வளோ எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கு? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது எவ்வளோ பாண்ட் இப்போ மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் எழுதுறேன். மைனஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு பாண்ட் பேரை நான் சப்ட்ராக்ட் பண்றேன். ஸோ எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஆக்சிஜன் 2 பாண்ட் மேக் பண்ணும், ஃப்ளூரின் 4 பாண்ட் மேக் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல இருந்து நான் பாண்ட் பேரை சப்ட்ராக்ட் பண்றேன். ஸோ ஆக்சிஜனுக்காக 2 போடுறேன், ஃப்ளூரினுக்காக 4 போடுறேன். ஏன்னா ஒரு ஆக்சிஜன் 2 பாண்ட் மேக் பண்ணும், அதனாலதான் 2 போட்டிருக்கேன். ஒரு ஃப்ளூரின் 1 பாண்ட் தான் மேக் பண்ணும், அதனால டோட்டலா 4 ஃப்ளூரின்ஸ் இருக்கிறதுனால 4 போட்டிருக்கேன். இதை சப்ட்ராக்ட் பண்ணினீங்கன்னா பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. 8 - 6 வரும். 8 - 6 is equal to 2. இப்போ லோன் பேர் கண்டுபிடிக்க போறோம். லோன் பேர் அப்படின்றது ஒரு பேர் அப்படின்றது ஜோடி இல்லையா? சோ எவ்வளவு லோன் பேர் இருக்குன்னா 2 divided by 2. எந்த நம்பர் வந்ததுனாலும் by 2 போடுங்க. சோ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா இங்க 1 வருது. சரியா? சோ இப்ப நான் திரும்ப சொல்றேன். இது வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து லோன் பேர். லோன் பேர். இந்த இடத்துல இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா பாண்ட் பேர். இது எல்லாமே பாண்ட் பேர் தான். ஆனா நம்ம இங்க எதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும்? ஒன்லி சிக்மா பாண்ட், சிக்மா எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். சிக்மா பாண்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து பை. ஆக்சிஜன் 2 பாண்ட் மேக் பண்ணுது, ஒன்னு சிக்மா இன்னொன்னு பை. சோ இப்ப நம்ம சிக்மா பாண்ட் மட்டும் தான் இதுல கன்சிடர் பண்ணிக்க போறோம். அப்போ இங்க ஃப்ளூரின் மேக் பண்ற எல்லாமே சிக்மா தான். அப்ப எத்தனைன்னு பாருங்க. 4 + 1 5 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு. சோ நம்ம வந்து இப்ப ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிக்க போறோம். இங்க எழுதுறேன் பாருங்க. பாண்ட் பேருக்கு நான் பிபின்னு எழுதிக்கிறேன். பிபி வந்து மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 இருக்கு. லோன் பேர் எல்பின்னு எழுதிக்கிறேன். எல்பி வந்து 1 இருக்கு. சோ டோட்டலா எவ்வளவு இருக்கு? 6. 6 அப்படின்றதுதான் ஸ்டெரிக் நம்பர். ஸ்டெரிக் நம்பர் 6 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அப்போ ஜாமெட்ரி என்ன அப்படின்னு பாருங்க. ஆக்டாஹீட்ரல் தான் ஜாமெட்ரி. சோ இதோடைய ஜாமெட்ரி என்ன? ஆக்டாஹீட்ரல். சோ ஆக்டாஹீட்ரல் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு நோட் புக் எடுத்துக்கலாம். அந்த நோட் புக்கோடைய சென்டர்ல வந்து xenon இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. 4 கார்னர்லயும் ஃப்ளூரின் இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த நோட் புக்கோடைய டாப்ல ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் 2 பாண்ட் மேக் பண்ணுது, அதனால டபுள் பாண்ட் ஓ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த நோட் புக் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த xenon, ஃப்ளூரின் அது எல்லாமே ஒரு சமதளத்துல இருக்கும்ல. சமதளம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நோட் புக்ல எல்லாருமே உட்காருவாங்க. அதுதான் மீனிங். இப்ப நீங்க வச்சீங்கன்னா அதுல பிக்ஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறது தான் பிளேன் அப்படின்றது. சோ சமதளத்துல இருக்கு. இந்த ஆக்சிஜன் லைஸ் அட் த டாப் ஆஃப் த பிளேன். அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்ப நான் கனெக்ட் பண்றேன் பாருங்க. சோ இப்படி இருக்கும். இவங்க ஸ்கொயர் பிளேனார். இப்போ இந்த ஃப்ளூரின் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளேனார்ல இருக்கு. ஆக்சிஜன் டாப் ஆஃப் த பிளேன்ல இருக்கும். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா பிரமிட் மாதிரி இருக்கும். சோ இதோடைய பிளஸ் ஒரு லோன் பேர் இருக்கு. லோன் பேர் வந்து நம்ம ஷேப் சொல்லும் பொழுது ஜாமெட்ரிக்கு லோன் பேரை கன்சிடர் பண்ணி சொல்றோம்ல. ஷேப் சொல்லும் பொழுது ஸ்ட்ரக்சர் சொல்லும் போது லோன் பேர் வராது. லோன் பேரை விட்டுட்டு தான் சொல்லணும். இப்போ இந்த ஷேப் என்னன்னா ஸ்கொயர் பிரமிடல் ஷேப், ஸ்ட்ரக்சர் ஸ்கொயர் பிரமிடல். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். சோ உங்களுடைய கிளாரிட்டிக்காக நான் செகண்ட் மாலிகுலும் சால்வ் பண்ணி காட்டுறேன். நமக்கு வருதா வரலையான்னு பார்க்கலாம். பிஆர் தான் சென்ட்ரல் ஆட்டம். சோ பிஆர் வந்து சென்ட்ரல் ஆட்டமா இருக்கு. பிஆர் எந்த ஃபேமிலி? 17th குரூப் எலிமெண்ட், ஹாலஜன் ஃபேமிலி. 17th குரூப் எலிமெண்ட் அண்ட் இதுல மோரோவர் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. சோ டோட்டலா 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அது இல்லாம ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஒரு நெகட்டிவ்னா நான் ஆட் பண்ணிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். +1 மைனஸ் சார்ஜுக்காக +1. பிளஸ் சார்ஜ் இருந்ததுன்னா மைனஸ்னு போடணும். நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும் எலக்ட்ரான். சோ 8 எலக்ட்ரான்ஸ் டோட்டலா நமக்கு கிடைக்குது. 8 எலக்ட்ரான்ல ஹவு மெனி பாண்ட் பேர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இங்க நான் பாருங்க 8 - 4 ஃப்ளூரின் தான். ஃப்ளூரைட் இருந்துச்சுன்னா எவ்வளவு வந்து பாண்ட் மேக் பண்ணும்? 4 bonds that will make. 4 சிக்மா பாண்ட் தான். அப்போ 8 - 4 which is equal to 4. லோன் பேர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது வந்து என்னது? இப்போ இது வந்து பிபி பாண்ட் பேர் இல்ல. இந்த இது வந்து பாண்ட் பேர் பிபின்னு எழுதிக்கிறேன். இப்போ லோன் பேர் கண்டுபிடிக்க போறோம். by 2 which is equal to 2. சோ இது என்னது? எல்பி. சோ ஸ்டெரிக் நம்பர் அப்படின்றது என்ன? பிபி பிளஸ் எல்பி. So அப்போ 4 + 2 is 6. Again same ஸ்டெரிக் நம்பர் நமக்கு வருது. அப்போ ஜாமெட்ரி வந்து என்ன? ஆக்டாஹீட்ரல் தான். ஆக்டாஹீட்ரல் ஜாமெட்ரியில பிஆர் வந்து இப்படி இருக்குது. 4 கார்னர். அதாவது நோட் புக் எடுத்துக்கிறோம். சேம் பிஆர் சென்டர்ல வச்சுக்கிறோம். 4 கார்னர்லயும் 4 ஃப்ளூரின் இருக்கு.
ஆனா டாப் அண்ட் பாட்டம்ல இங்க யார் இருக்கா, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 2 லோன் பேர் இருக்கு பாருங்க, டாப் அண்ட் பாட்டம்ல இருக்கு. சோ நம்ம ஷேப் சொல்லும் பொழுது இதை இக்னோர் பண்ணிட்டு தானே ஷேப் சொல்லணும். அப்ப என்ன ஷேப் நமக்கு வருது, ஸ்கொயர் பிளேனார் வருது. ஸ்கொயர் பிளேனார் அப்படின்றது உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கொயர் பிளேனார் வருது. இதே மாதிரியே நீங்க XeF4 அண்ட் XeO3க்கு என்ன ஜியோமெட்ரி என்ன ஷேப் வருது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருவேளை கண்டுபிடிக்க தெரியலன்னா VSEPR தியரிக்காக ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம அதை பாருங்க. பார்த்த பின்னாடி இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.